டிவிகே பாய்ஸ், நீங்கள் ஏன் விஜய்க்கு ஓட்டு போட்டீங்கன்னு ஒரு காரணம் சொல்கிறேன். உங்களால் ஏற்றுக்க முடிஞ்சால் ஏற்றுக்குங்க, இல்லைன்னா என்னன்னு யோசிச்சுப்பாரு, அவ்வளோதான். மற்றபடின்னு எதுவும் சொல்லலை. இப்போது சுதந்திர போராட்டம் நடக்கும்போது வந்தே மாதரம்னு ஒரு சவுண்டு, அந்த சவுண்டு இருக்குல்ல, அந்த உண்மையான சுதந்திரத்துக்காக ஓடுனவங்க நிறைய பேர். அதுக்கப்புறம் அந்த சவுண்டு இருக்குல்ல, அந்த சவுண்டு ஈர்த்துரும், வந்தே மாதரம். அதே மாதிரி அம்பேத்கரை வழிபடுறவங்க எல்லாருமே, அவரை பின்தொடர்றவங்க எல்லாருமே அம்பேத்கரோடைய புத்தகங்களை படித்து அவர் எதுக்காக போராடினு தெரிஞ்சிட்டெல்லாம் முழுசாவெல்லாம் வந்துடல. ஜெய் பீம்னு ஒரு சவுண்டு இருக்குது, அந்த சவுண்டு பின்னாடி அப்படியே போவாங்க. ஓகேவா? அதே மாதிரி தான் உங்களுக்கு விஜய்க்கும் நடந்தது. உங்களுக்கு பல வருஷமாக பார்த்து 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 ரொம்ப பிடிச்சி போனங்காட்டிக்கு விஜய் அப்படின்னு ஒரு கூட்டமாக சேர்ந்துட்டீங்க. அந்த கூட்டத்தை அந்த கூட்டத்துடைய வடிகால் தான் இது. ஓகேவா? இந்த ஓட்டா மாறுறது எல்லாமே ஒரு பிளைண்டு நம்பிக்கை. அதுதான் உண்மை. உண்மையாலுமே சொல்லுங்கள், இவர் இது பண்ணிடுவார்னு ஏதாச்சும் சொல்கிற ப்ரூஃப் இருக்கா? ப்ரூஃப் எதுவுமே கிடையாது. அவர் பண்ணுவாருங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும்தான், மற்றபடி ஒன்றும் கிடையாது. அவர் நல்லவர் தான், நான் அவர் கெட்டவர்னால சொல்ல, ரொம்ப நல்லவர் தான். ஆனால் அவர்னால் ஆட்சி பண்ணிட முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்வி தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. சரி பாப்பா என்ன நடக்குதுன்னா, ஆனால் நீங்கள் ஏன் ஓட்டு போட்டிங்கன்னா, ஒரு சவுண்ட், ஒரு வேவ், மனுஷன் சில சத்தங்களால் உணர்ந்து அது பின்னாடி பின்தொடருவான். இப்போ நம்ம இந்த பேய் படங்கள்லாம் பார்த்துருக்கோம். அந்த பேய் படங்களில் ஒரு சவுண்டு வரும், குழந்தை அழுகிற மாதிரி ஒரு சின்ன சவுண்டு வரும். அதை கேட்டோன்னே நமக்கு அடிவயிறெல்லாம் பெறட்டும். ஏன்னா நமக்கு மனுஷனாக பிறந்ததுலேருந்தே நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனை காப்பாற்றணுங்கிற பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் அந்த குழந்தைங்க அழுகிற சத்தத்தை கேட்டால் நமக்கு பயம். அதே மாதிரி இரவு நேரத்தை நம்ம நைட்டில் நம்ம ரொம்ப பயப்படுவோம். என்ன காரணம்னா, பேய் பிசாசெல்லாம் இல்லை, கரண்டே இல்லாத காலகட்டத்திலேருந்து நம்ம வாயில் வர மாட்டேங்குது, உருவாகி வந்திருக்கிறோம். ஓகேவா? அப்படி உருவாகி வரும்போது அந்த இருட்டில் எந்த மிருகம் நம்மளை அடிச்சுட்டு போகும்னே தெரியாது. ஸோ அதை அந்த மிருகம் அடிச்சிடும் அப்படின்னெல்லாம் அந்த வயசானவங்களாம் சொன்னால் நமக்கு புரியாது. அப்போ என்ன சொல்லுவாங்க, ஒரு பேய் பிசாசு இந்த மாதிரி சொல்லி 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 வளர்த்தனால அது அப்படியே அந்த இரவு நேரத்தை கண்டால் நமக்கு பயம் வரும். ஸோ இது மாதிரி சில விஷயங்களாக சவுண்டு, சில ஈர்ப்புகள்னால நம்ம நடக்கிறது. ரொம்ப புரிதலோட ஒரு அரசியல் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் இப்படி எல்லாரும் அரசியலுக்குள்ளே வந்தது ரொம்ப நல்ல விஷயம் விஜய்னால். இதுக்கப்புறம் நீங்கள் அரசியலை நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா வருங்காலமே நீங்கள் தான். நல்லா அரசியல் தெரிஞ்சு விஜயை ஆட்சி செய்யட்டும், விஜய்க்கு நல்ல ஆட்சி கொடுக்கட்டும். எனக்கு விஜயெல்லாம் ஆட்சி கொடுக்காமல் போகணும்னால சொல்லலை, நல்ல அரசியல் புரிதலோட நல்ல அரசியல் பண்ணணும்னு ஆசை, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. நீங்கள் ஏன் ஓட்டு போட்டிங்கன்னு உங்களுக்கு உணர வைக்கத்தான் இந்த வீடியோ. எப்படியே நீ திட்ட போகிறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, கமெண்ட்ஸை பார்க்காம இருந்தாலும் நல்லதுன்னு நினைக்கிறேன்.